வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். நம்ம டெய்லி யூசேஜில் வரக்கூடிய உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிற கேள்விகளும், நீ இதை ஒத்துக்கிறியா அப்படின்னு ஆரம்பிக்கிற கேள்விகளும் இங்கிலீஷில் டூ யூ நோ அப்படின்ற ஸ்ட்ரக்சர்லையும், டூ யூ அக்ரி அப்படின்ற ஸ்ட்ரக்சர்லையும் வரும். ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசி ஒரு குவிஸ் மாதிரி இந்த ரெண்டுக்கும் ரிலேட்டடாக 2 கேள்விகள் வந்திருக்கு. அதை கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அதனால் உங்களுடைய ப்ராக்டிஸை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு டூ யூ நோவில் ஆரம்பிக்கிற கொஷின்ஸ் பார்ப்போம். டூ யூ நோ அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி மீனிங் ஆரம்பிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் யார் தெரியுமா? இந்த கேள்வி ரொம்ப நாள் கழித்து நாம் ஒருத்தரை பார்க்கையில் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா கோவத்தில் கூட கேட்கலாம். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்க்கலாம். Do you know who I am? Do you know who I am? அவளை பற்றி உனக்கு தெரியுமா? Do you know about her? Do you know about her? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? Do you know what you are doing? Do you know what you are doing? இதெல்லாம் உனக்கு தெரியுமா? Do you know all this? Do you know all this? உங்கள் பை எங்கே என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know where your bag is? Do you know where your bag is? நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதா? Do you know what I mean? Do you know what I mean? இந்த சொற்கள் உங்களுக்கு தெரியுமா? Do you know these words? Do you know these words? இப்போ மணி என்னன்னு உனக்கு தெரியுமா? Do you know what time it is? Do you know what time it is? அதோட விலை என்னன்னு தெரியுமா? Do you know how much that cost? Do you know how much that cost? நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know how lucky you are? Do you know how lucky you are? Next, do you agree அப்படின்ற ஃப்ரேஸில் ஆரம்பிக்கக்கூடிய கொஷின்ஸாக பார்ப்போம். Do you agree அப்படின்னா நீ ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சில கேள்விகள் இந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம். எங்களோட முடிவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? Do you agree with our decision? Do you agree with our decision? நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களா இல்லை ஒத்துக்க மாட்டீங்களா? Do you agree or disagree? Do you agree or disagree? அவரது வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? Do you agree with his argument? Do you agree with his argument? நீ அவளுடன் உடன்படுகிறாயா? Do you agree with her? Do you agree with her? இந்த விஷயங்களில் அவர்களின் கருத்துக்களுடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா? Do you agree with their views on these matters? Do you agree with their views on these matters? எதிர்காலத்தில் இந்த கொள்கைகளை பின்பற்ற நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? Do you agree to follow these principles in the future? Do you agree to follow these principles in the future? இந்த தீர்ப்புடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா? Do you agree with this judgment? Do you agree with this judgment? அதுவே அவருடைய தீர்ப்புக்கு நீங்கள் உடன்படுகிறீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு Do you agree with his statement? Do you agree with his statement? அந்த யோசனையுடன் நீங்கள் உடன்படுகிறீர்களா? Do you agree with that idea? Do you agree with that idea? அவரது மதிப்பீட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? Do you agree with his assessment? Do you agree with his assessment? நீங்கள் அவரோட கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கிறீங்களா? Do you agree with his findings? Do you agree with his findings? உங்களுக்கு இன்னைக்கான questions.
டூ யூ நோ வச்சு ஒரு சென்டென்ஸ், டூ யூ அக்ரி வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பக்கத்தில் மால் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. செகண்ட் கொஸ்டின், நான் சொல்கிறத நீ ஒத்துக்கிறியா? இதையும் நீங்கள் டூ யூ அக்ரி வச்சு கொஸ்டினாக மேக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.